ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில வீட்டு குறிப்புகள். அதாவது நம்ம கத்திரிக்காயை நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறணும். தண்ணிக்குள்ளே போட்டால் கருக்காமல் இருக்கும். இந்த தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ கருப்பாக. இதே மாதிரி தான் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அந்த காய்கறிகள்லாம் தண்ணிக்குள்ளே வெட்டி போட்டுட்டோம் கருக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் அடுப்பில் எதுவும் பிசுக்கு மாதிரி எதுவும் பிடிச்சிச்சின்னா வேஸ்ட்டாக போன தயிர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த பிசுக்கு சீக்கிரம் போயிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த பிசுக்கு போயிடும். அதே மாதிரி ஜீனியில் எறும்பு வராமல் இருக்க சீனி டப்பாக்குள்ள கற்பூரம் சூடன் இருக்கு இல்லையா, ஒரு அரை சூடனும் ஒரு சூடனும் நல்லா நியூஸ் பேப்பரில் நல்லா பொட்டணம் கட்டி நம்ம உள்ளே போட்டோம்னா எறும்பே வராது. எறும்பும் வராது, வேறு எந்த பூச்சியுமே வராது. அதே மாதிரி நெல்லிக்காய், பருநெல்லிக்காய் இருக்கு இல்லையா, காட்டு நெல்லிக்காய், அதை ஊறுகாய் போடுறதுக்கு எப்படி பண்ணணும்னா, நீர் நெல்லிக்காவை போடுறதுக்கு நல்ல வெந்நீரை தரன்னு கொதிக்க வச்சு இந்த நெல்லிக்காயும் தூக்கி போட்டு நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சிடணும். அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நீர் நெல்லிக்காய் தண்ணியிலையே ஊறிட்டுருக்கும். வேணும்னா அதை எடுத்து கூட நம்ம உரப்பு போட்டு தாளித்து சாப்பிட்டுக்கிடலாம், வதக்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வேறு நம்ம இடம் ஸ்பேஸ் கம்மியாகணும் அப்படின்னா இதே மாதிரி ரேக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டில் ரேக்கு ப்ளஸ் இதே மாதிரி டம்ளர் ஸ்டாண்டு, இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அது ஒரு கப்பு ஸ்டாண்டு இதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரி தோசைக்கல் போடுறதுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கினா 2-3 தோசைக்கல் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கின ஸ்டாண்டு தான். எல்லாமே விலை கம்மி தான், நல்லா உழைக்கவும் செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டிப்ஸோடு இன்னொரு நாளைக்கு உங்களை பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.